ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்க. என் குழந்தை வந்து கொஞ்சம் ஷை டைப்புங்க அப்படிங்கிறது வந்து ஒரு உச்சகட்ட ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதனால வந்து வரப்போகிற பிரச்சனைகளை பேரண்ட்ஸ் யோசிக்கிறதே இல்லையா? இல்லை அந்த குழந்தை வந்து அந்தளவுக்கு யோசிக்க விடலையா அப்படிங்கிறது தெரியல. பட் வாட் எவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஒரு சில குழந்தைங்க ஷையாக இருக்கும். ஆப்வியஸாக எல்லாருமே வந்து பேசணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அப்பா நல்லா பேசுவாங்க, அம்மா பேசாமல் இருப்பாங்க. அதனால குழந்தை கொஞ்சம் இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸாகவும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அவனுக்காக நீங்கள் குரல் கொடுக்கறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வாங்க. வயசு ஏற ஏற நீங்கள் உங்கள் குரலை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா குறைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து அவனுக்காக பேசுவான். சரி ஷையாகவே இருந்துட்டு போயிடலாம்ல, சரி அது என்ன பிரச்சனை அப்படின்னா இல்லை, அந்த குழந்தைங்க பின்னாடி ரொம்ப வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்குங்கிறது அவன் யாருக்குமே காமிக்கலையா? அப்போ அவன் யாருக்குமே காமிக்காத போது அவனுக்கு என்னமோ ஒன்று குறையாவே அவன் ஃபீல் பண்ணுறான். ஏன்னா சுற்றி முற்றி எல்லாருமே பாராட்டுகளை வாங்குறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருமே சீன் போடுறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா சீன் போடுறானுங்க. அப்போ இவன் 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 வந்து இவன் அதை பெருசாக இவன் கண்டுக்கிறது இல்லை. பட் இவன் அதை யோசிக்க வைக்குது. ஒரு விதமான ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்குள்ளே போய் அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறான். இன்னொன்று ஷையாகவே இருக்கக்கூடாதுல்ல, கரெக்டு தானே? நம்மளும் பேசணுமில்ல, நம்மளும் வந்து நம்மளோட கருத்துக்களை சொல்லணும். அது என்னவாக இருந்தாலும் நம்ம வேகமாக இல்லாட்டியும் வீரியமாக இல்லாட்டியும் அதை லைட்டாவது சொல்லணுமில்ல. ஸோ எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்கள நிறைய எக்ஸ்போஸ் பண்ண வைங்க. எந்த ஃபேக்டரில் எந்த இடத்துல அவன் கொஞ்சம் வெக்கப்படுறான், கூச்சப்படுறான், அடி வாங்குறான், தயங்குறான் அப்படின்னா அங்கே எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம். எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு உங்களோட குரலையும் உங்களோட ப்ரெசன்ஸையும் குறைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அவன் திணற தான் ஆரம்பிப்பான். பட் ஸ்டில் திணறவாது செய்யட்டுமே, அதில் இருந்தால் அவனுக்கு நான் திணறவாது செஞ்சேன்டா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவனுக்கு வருமே. ஸோ எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணும்.